அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து குடுக்குற லேடீஸ்க்கு இவ்வளவு அற்புதமான ஒரு மருந்தாகவும் இருக்கிற உன்னைய பாராட்டாமல் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு தான் என்னுடைய செம்பருத்தி செடியை பார்த்துட்டு நான் நின்று சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேரத்தெல்லாம் செம்பருத்தி பூ வந்து பிடுங்கிட்டு 18 பூ எனக்கு தந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நாளைக்கு இதை விட அதிகமாக எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போயிட்டு பூவை வந்து பறிக்கலான்ட்டு போனேன். கவுண்ட் பண்ணி பார்த்ததில் எக்ஸ்ட்ரா ஒரு 6 பூ வந்து தந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உனக்கு. செம்பருத்தி பூ அவுட் சைடில் விசாரித்ததில்ல, இப்படியே நம்மளுக்கு காய போட்டு தந்துடுவாங்க. அதோட காம்பு அடுத்த அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டீ பேக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானது அந்த செம்பருத்தி இதழ்கள் மட்டும்தான். செம்பருத்தி இதழ்கள் மொத்தம் ஒரு பூவில் 5 இதழ்கள் வந்து இருக்கும். 3 பூ கவுண்ட் பண்ணி அந்த இதழ்கள் மட்டும் நான் கிராம் கணக்கில் நான் எடுத்துக்கிட்டேன். அது எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு 3 பூ எடுத்தேன் அப்படின்னா 15 இதழ்கள் வரும். அந்த இதழ்களே 2 கிராம் தான் இருக்குது. செம்பருத்தி பூவை 4 நாள் நிழலில் வச்சு நம்ம காய வைக்கும் போது அதோட ஈரத்தன்மை குறைஞ்சி வெயிட் கம்மியாகும். இதனால் நம்மளுக்கு நிறையா செம்பருத்தி பூ வந்து பிடுங்கி வச்சுருப்போம். அது காய வச்சு நம்ம கிராம் கணக்கில் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாயிரும். அதை பவுடர் ஃபார்மேட்டில் கொண்டு வரும்போது ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ அதனால தான் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் அந்த டீ பேக்குக்கு அவ்வளோகான ரேட்டு வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 30 to 35 ஒரு செம்பருத்தி பூவை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா 4 கிராம்ஸ் தான் வருது. அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரோட சைஸை பொறுத்து இருக்கும். ஒரு சில பூ பெருசாக இருக்கும், ஒரு சில பூ சின்ன பூவாக இருக்கும். அதோட தன்மையை பொறுத்து கிராம்ஸ் வந்து வேரியபிள் ஆகும். இது நான் 2 நாள் காய வச்சு எடுத்து வச்ச பூவை தான் கிராம் கணக்கில் பார்க்க போகிறேன். இதில் ஒரு 30 ஃப்ளார்ஸ் வந்து நான் காய வச்சு எடுத்தேன். ஜஸ்ட்டு 4 கிராம்ஸ் தான் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா பூவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ஒரு டீ பேக்காக கொண்டு வர முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த நேச்சுரலாக ஒரு டீ பேக் வருது அப்படின்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்க்கணும். ஹைபிஸ்கஸ் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, வாட்டர் 150 ml எடுத்து 3 to 4 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஹைபிஸ்கஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 3 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி வார்மாக சிப் பண்ணி குடிக்கலாம். பனங்கற்கண்டு ஆப்ஷனல் தான். ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் வந்து எடுத்துக்கோங்க. அசிடிக் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா லெமனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கும்போது எனர்ஜியாக இருக்கும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸாக இருக்கும். ஈவினிங் டைம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டயர்ட்னஸ் வந்து கம்மியாகும்.